அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோழ நாகராசன். அல்லல் பெற்று ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றைய செல்வத்தை தேய்க்கும் படை. மக்களுக்கு எந்த அளவுக்கு கொடூரமான ஆட்சியை கொடுத்து மக்களுடைய கண்ணீரில் மகிழ்கின்ற அந்த அரசன், அந்த கண்ணீராலேயே அவருடைய செல்வங்கள் அனைத்தும் தேய்க்கப்படும் என்ற பேருண்மையை நம்முடைய முன்னோரான முப்பாட்டனான வள்ளுவ பெரும்பாட்டன் நமக்கு கூறியிருக்கிறார். அந்த கூட்டின்படி அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகவும் உரைசால் பத்தினியை வேந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஏற்றும் என்று நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை மே 18 என்று உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் யாவரும் கண்ணீர் விட்டு சிந்தக்கூடிய இந்த துக்க நிகழ்வில் நம் இன எழுச்சியாக இந்த நிகழ்வை குருதிப்படை பாசறையில் இணைந்து ஒவ்வொருவரும் குருதிப்படை தானம் செய்து நம் தமிழீழ மக்களுக்கு, மறைந்த நம் மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி நாம் வழிபட வேண்டும். நம்முடைய இந்த முன்னெடுப்பு செயல் இந்த உலகமெங்கும் பரவி உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழினம் மட்டுமன்றி உலகமெங்கும் வாழக்கூடிய ஒவ்வொரு இனமும் இதை பார்வையிட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தமிழினத்திற்கு ஏற்பட்ட அநீதியும் அடக்குமுறையும் புரிய வேண்டும். ஏன்னா நம்ம எதிரியை நேருக்கு நேராக நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருந்திருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம நேருக்கு நேராக சந்திச்சுட்டு இருக்கோம். ஆனால் தலைவர் பிரபாகரன் உள்ள காலத்தில் அவரை நேருக்கு நேர் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு 20க்கும் மேற்பட்ட இராணுவங்கள் ஒன்றிணைந்து தமிழீழத்தை மட்டுமே குறிவைத்து ஆயுதத்தை பறிமுதல் செய்து இந்திய ஒன்றியத்தாலும் தமிழீழ சிங்கள இராணுவத்தாலும் அடக்குமுறை செய்து ஆயுதத்தெல்லாம் பறிமுதல் செஞ்சுட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. அந்த இடத்துல தமிழக தலைவர் பிரபாகரன் அவர்கள் தலைமையில் நிராயுத பாணியாக இருந்து இவ்வளவு வலியும் வேதனையும் தாங்கி பிஞ்சு குழந்தைகள் முதல் வயதான முதியோர் வரை சித்திரவதை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இந்த வேதனையை வலியை நம்ம மறந்து கடந்து போயிடக்கூடாது. இந்த மே 18 இனப்படுகொலையினால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், என்னுடைய தம்பி தங்கைகள், என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் யாவரும் உலகமெங்கும் வாழக்கூடிய, கடல் கடந்து வாழக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி, நாடு கடந்து வாழக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி, மாநிலங்கள் கடந்து வாழக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் இதை முன்னெடுத்து குருதிப்படை பாசறையில் இணைந்து தமிழ்நாட்டிற்காக குருதியை கொடுத்து மே 18 இனப்படுகொலை நாளை இன எழுச்சி நாளாக கொண்டாட வேண்டும். மீண்டும் ஒரு தமிழீழம் மலர்வதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்றும் தமிழக தலைவர் மேலவே பிரபாகரன் அவர்களுடைய வழியில் சோழ நாகராசன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.